செலியனும் கோபியும் செல்வி வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு ஆகாஷ் இறங்கி வாடா வெளியேன்னு கத்துறாங்க. ஆகாஷ செலியன் அடிக்கிறாரு. உனக்கு என் தங்கச்சி இனியா கேக்குதாடான்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாரு செலியன் ஆகாஷ. கோபி சொல்றாரு, இன்னொரு ட்ரிப்பு இனியா கூட நீ பேசுறத பார்த்தேன், உன்னை தொலைச்சிருவேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப செலியன் கட்டைய வச்சு ஆகாஷ அடிக்கிறாரு. கோபி சொல்றாரு, இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்த ஆகாஷ், உன்னை குடும்பத்தோடயே வச்சு எரிச்சிருவேண்டா சொல்லிட்டு கோபியும் செலியனும் கார்ல புறப்பட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட பாக்யா, செலியா வாடா ரூம்ல இருந்து வெளிய அப்படின்னு கூப்பிடுறாங்க. செலியனும் வந்து நிக்கிறாரு. ஆகாஷ அடிக்கிற அதிகாரத்தை உனக்கு யாருடா கொடுத்தது அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க. செலியன் சொல்றாரு கோவத்தோட, நான் பண்ணது தப்பே இல்லம்மா, இன்னொரு ட்ரிப்பு இனியா கிட்ட அந்த ஆகாஷ் பேச முயற்சி பண்ணா நான் வெட்டியே போட்டுருவேம்மா. இத கேட்ட உடனே பாக்யா செலியனை அடிக்கிறாங்க கோவத்தோட. இத பார்த்த கோபி கோவப்படுறாரு. பாக்யான்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. அந்த பைய ஆகாஷ் நம்ம பொண்ணுகிட்ட பேசுவான் பழகுவான், நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா பாக்யா? பாக்யா சொல்றாங்க, கோபி நம்ம பசங்களுக்காண்டிதான் ரொம்ப நாளா உங்களை பாத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேட்டு உங்களை என்னால பாத்துக்க முடியாது, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க கோபி, நாளை சந்திப்போம்.